ശ്ലോകം 41. വിത്സുഖം കിമു വാഞ്ചാമി ത്യക്ത്വാ ആത്മസുഖം അത്ഭുതം ആത്മാരാമഃ ച ഭൂയോഃ അഭി ന ഭവതി അതിലോലുഭഃ വിത്സുഖം കിമു വാഞ്ചാമി ത്യക്ത്വാത്മസുഖമത്ഭുതം ആത്മാരാമശ്ച ഭൂയോപി ந பவத்யதிலோலுபா. ரொம்ப ரொம்ப ஆச்சரியகரமாயிருக்கிற ஆத்ம சுகத்தை வேண்டான்னு வச்சுட்டு இந்த சம்சார சாகரமாயிருக்கிற மலபாண்டமாயிருக்கிற இந்த சுகத்தை நான் எப்படியாக்கும் ஆசைப்படுவேன். ஆத்மாராமனாய் தீர்ந்த ஒருத்தருக்கும் மறுபடியும் இந்த பௌதிக சுகத்தில தாற்பயம் உண்டாகாது. ஸ்லோகம் 42. பிரதமம் படிதா வேதா மயா விஸ்தாரிதாக ச தே ஹிம்சாமயம் ஆஸ்தே படிதாக கர்ம மார்க பிரவர்த்தகாக. ஹிம்சாமயாக தே படிதா கர்ம மார்க பிரவர்த்தகாக. பிரதமம் படிதா வேதா மயா விஸ்தாரிதாச்சதே ஹிம்சாமயாஸ்தே படிதா கர்ம மார்க பிரவர்த்தகா. நீங்கள் சொல்லித்தந்த வேதங்களை எல்லாம் நான் முதல்ல படிச்சேன். கர்ம மார்க்கத்தை சம்பந்திக்கிற விஷயங்கள் எல்லாம் ஹிம்சாமயங்களாக்கும். அதுல எனக்கு எந்த விதமான நாட்டமும் இல்லை. அதனால கர்ம மார்க்கம் அப்படிங்கிறது எனக்கு படிக்கண்டாம். ஸ்லோகம் 43. ப்ரஹஸ்பதிஹி குருஹு ப்ராப்தஹ சஹ அபி மக்னஹ கிருஹார்ணவே அவித்யாக்ரஸ்த ஹ்ருதயஹ கதம் தாரயிதும் க்ஷமஹ. ப்ரஹஸ்பதிர் குரு ப்ராப்த சோபி மக்னோ கிருஹார்ணவே அவித்யாக்ரஸ்த ஹ்ருதய கதம் தாரயிதும் க்ஷமா. என்னோடு குருவாயிட்டு ப்ரஹஸ்பதியாக்கம் உள்ளது. அவரும் இந்த விஷய சமாச்சாரங்களிலே எல்லாம் முழுகினவராக்கும். அவித்யை நன்னா ஞானம் இருக்கிறவராக்கும். அவருக்கு அஜ்ஞான ஹிருதயமாக்கம் இருக்கு. அப்படி இருக்கிற அஜ்ஞான ஹிருதயம் இருக்கிற ப்ரஹஸ்பதிக்கு எப்படி ஆக்கும் ஞான ஹிருதயம் இருக்கிற ஒருத்தரை முக்தி மார்க்கத்துக்கு கொண்டு போய் செல்றதுக்கு சாதிக்கும். இப்போ ஒருத்தரை இன்னொருத்தர் வழி நடத்தணுமானா முதல்ல அவரு நன்னா இருக்கணும். அவரு செய்யற விஷயங்களையாக்கும் அடுத்த வாழை செய்யின்னு சொல்றது. அப்போ சத்குணங்கள் இருக்கிற ஒருத்தருக்காக்கும் அடுத்த வாளுக்கு சத்குணப்படி நடக்கணும் அப்படின்னு உபதேசிக்கிறதுக்கான அர்ஹதை இருக்கு. இங்க என்னோடு குருவான ப்ரஹஸ்பதி அப்படிங்கிறவர் அஜ்ஞான விஷயங்கள்ல ஹிருதயத்தை கொண்டு போயிருக்கிறவராக்கும். அவருக்கு இந்த உலகத்துல இருக்கிற பற்றெல்லாம் அவருக்கு இருக்கு. அப்படி இருக்கிற அவரு எனக்கு எப்படி ஆக்கும் மோட்ச மார்க்கத்தை சொல்லி தந்து என்ன முக்திக்கு கொண்டு போறதுக்கு அவருக்கு எப்படி ஆக்கும் சாதிக்கும் அப்படின்னு கேட்கிறார் ஸ்ரீசுகன் அப்பாவான வியாசர்கிட்ட. ஸ்லோகம் 44. ரோகக்ரஸ்தஹ யதா வைத்யஹ பரரோக சிகித்சகஹ ததா குருஹு முமுட்சோர்மே கிரகஸ்தஹ அயம் விடம்பனா. இப்போ நோய் இருக்கிற ஒரு டாக்டர் பேஷண்டோட நோயை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா அது ஒரு வேடிக்கையான விஷயமாக்கும். இப்போ இருமலுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு இருமல் டாக்டர் அந்த இருமலை குணப்படுத்துறதுக்கு ஆனா ஒரு டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போறோம். നമ്മൾ அங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போறத அவரே இருமிண்டே இருக்கார் நான் ஸ்டாப் ஆயிட்டு அப்படிங்கறத அந்த பேஷண்டோட மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வரும். നമ്മളെ ഇരുമறதுக்கு ஒரு நிவாரணத்துக்கு வேண்டிட்டாக்கும் இந்த டாக்டரை பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்ப நம்மளோட இருமலே பரவாயில்லை போல் இருக்கு, நம்மளோட பெருசா இவர் இருமின்னு இருக்காரு அப்படின்னு தோணும். அதே மாதிரி அக்கம் சொல்றாரு இங்க ஸ்ரீசுகன். அடுத்த வாளோட நோய ட்ரீட்மெண்ட் பண்ற நோயாளியா இருக்கிற ஒரு டாக்டர்
எப்படியாக்குமோ அதே மாதிரியாக்கும். மோட்சத்தை ஆகிரகிக்கிற எனக்கு கிரகஸ்தாசிரமத்துல நாட்டம் இருக்கிற ஒருத்தர் குருவா இருக்கிறது அப்படின்னு இங்க சொல்றார். ஸ்லோகம் 45. கிருத்வா பிரணாமம் குரவே தொது சமீபம் உபாகதஹ த்ராஹி மாம் தத்துவபோதேன பீதம் சம்சார சர்ப்பதஹ. கிருத்வா பிரணாமம் குரவே त्वत्समीपमुपागत त्राहि मां तत्त्वबोधेन பீதம் சம்சார சர்ப்பதா. குருவை தொழுதுட்டு நான் உங்களோட கிட்டக்க வந்திருக்கேன். இப்போ சம்சாரமா இருக்கிற சர்ப்பத்தை பயந்துன்னு இருக்கிற என்ன ஆத்ம தத்துவம் உபதேசிச்சு வந்து காப்பாத்துற டியூட்டி உங்களுக்கு இருக்கு. குருவே வேண்டாம்னு நான் வச்சுட்டேன். பிரகஸ்பதி அப்படிங்கிற குருட்டேந்து நான் வந்துட்டேன். அங்கேருந்து வேதங்கள் எல்லாம் அவரு சொல்லி கொடுத்ததெல்லாம் நான் கேட்டுண்டேன். ஆனா தர்மசாஸ்திரங்களை ஒன்றும் நான் கேட்டுக்கிறதுக்கு நிக்கலை, கர்மசாஸ்திரங்களை ஒன்றும் நான் கேட்கறதுக்கு நிக்கலை. காரணம் எனக்கு இந்த சம்சார சக்கரமே வேண்டாம். பின்ன எதுக்காக்கும் நான் கர்மசாஸ்திரத்தை படிக்கணும். அதனால குருவை தொழுதுட்டு நான் இப்போ உங்களோட முன்னால வந்து சேர்ந்திருக்கேன். சம்சாரமா இருக்கிற சர்ப்பத்தை பயந்துன்னு இருக்கேன் நான். அப்படி இருக்கிற என்ன காப்பாத்துறதுக்கான உபதேசங்களை தந்து நீங்கள் என்ன காப்பாத்துங்கோம் அப்படின்னு ஸ்ரீசுகன் வியாசர் கிட்ட சொல்றார். ஸ்லோகம் 46. சம்சாரே அஸ்மின் மகாகோரே பிரமணம் நபசக்ரவது ந ச விஸ்ரமணம் क्व अभि सूर्यस्य एव दिवानिशि संसारेऽस्मिन् महाघोरे भ्रमणं नभचक्रवत् न च विश्रमणं क्वापि सूर्यस्येव दिवानिशि. நபச்சக்கரம் மாதிரி பகவான் நாராயணனோட சுதர்சன சக்கரம் மாதிரி அதிகோரமான இந்த சம்சாரத்துல கடந்து கரங்கர ஒருத்தருக்கு சுதர்சன சக்கரம் எப்படி ஆக்குமோ வட்டம் கரங்கிறது, அதே மாதிரி இந்த சம்சார சக்கரத்துல கடந்து வட்டம் கரங்கிற ஒருத்தனுக்கு சூரியன் அப்படிங்கிற மாதிரி ராப்பகல் விஸ்ரமம் எங்கேயாக்கும் இருக்கு. சூரியனுக்கு எந்த விதமான ஒரு ரெஸ்டும் இல்லாதக்காக்கும் சூரியன் டெய்லி கரெக்ட் டைம்ல உதிக்கிறதும் அஸ்தமிக்கிறதும். அப்போ சூரியன் ரெஸ்ட் எடுக்கிறதே இல்லை. அதே மாதிரி இந்த சம்சார சக்கரத்துல சுழுந்து நடக்கிற மனுஷனுக்கும் ரெஸ்ட் அப்படிங்கிறது எங்கேயாக்கும் இருக்கு அப்படின்னு கேட்கிறார் ஸ்ரீசுகன். ஸ்லோகம் 47. கிம் சுகம் தாதா சம்சாரே நிதனத்வம் அவிசாரணாத் மூடானாம் சுக புத்திஹி து வித்சு கீட சுகம் யதா. கிம் சுகம் தாதா சம்சாரே நிதனத்வவிசாரணாத் மூடானாம் சுக புத்தி து வித்சு கீட சுகம் யதா. மரணத்தை சிந்திச்சானா சம்சாரத்துல என்னவாக்கும் ஒரு சுகம் இருக்கு. மரணம் அப்படிங்கிற நினைப்பு நமக்கு உள்ள வந்துடுத்துனா பின்ன எത്ര பெரிய சுகத்துல உட்கார்ந்தாலும் நமக்கு பயம்தான் உண்டாகுமே தவிர சுகம் அப்படிங்கிறது உண்டாகாது. இப்போ மலத்துல கிருமிகள் அதுல சுகம் கണ്ടെத்துற மாதிரி ஆக்கும் மூடர்களோட சுகசிந்தை அப்படிங்கிறது. இந்த மலம் அப்படிங்கிறதே துஷிச்சதாக்கும். அதுல இருக்கிற கிருமிகள் எல்லாம் கீடங்கள் எல்லாம் அது சுகமாக்கும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆக்கும். இந்த மனுஷாலோடு துக்கத்துக்கு பின்னால நடந்து சுகத்தை தேடுற விஷயம் அப்படின்னு இதுல சொல்லப்படுறது. ஸ்லோகம் 48. ஆதித்ய வேத சாஸ்திராணி சம்சாரே ராகிணஹ ச ஏ தேப்யஹ பரஹ ந மூர்கஹ அஸ்தி சதர்மஹ. ஸ்வா அஸ்வ சூகரைஹி ஆதித்ய வேத சாஸ்திராணி சம்சாரே ராகிணஸ்ய தேப்ய பரோ ந மூர்கோஸ்தி
சதர்மா சாஸ்வசோகரை. வேதசாஸ்திரங்கள் படிச்சிட்டும் இந்த விஷய சுகத்துல ஆசக்தனா இருக்கிறத விட ஒரு முட்டாள் அப்படிங்கிறது வேற கிடையாது. வேத சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சானா இந்த சம்சார பந்தனம் அப்படிங்கறத தெரிய வரும். அதுக்கப்புறம் அதுல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்க முடியாது. ஆனா இந்த வேத சாஸ்திரங்களை எல்லாம் படிச்சுட்டு இந்த சம்சார சக்கரத்துல ஒரு விஷய சுகம் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவனை விட ஒரு முட்டாள் வேற கிடையாது. அப்படி இருக்கிற முட்டாள் நாய், குதிரை, பன்னி இப்படி இருக்கிற மிருகங்களுக்கு ஈக்குவல் ஆக்கும் அப்படின்னு சொல்றார் ஸ்ரீசுகன். ஸ்லோகம் 49. மானுஷ்யம் துர்லபம் பிராப்ய வேத சாஸ்திராணி அதீத்ய ச பத்யதே யதி சம்சாரே கஹ விமுச்யேத மானவா. மானுஷ்யம் துர்லபம் பிராப்ய வேத சாஸ்திராண்யதீத்ய ச பத்யதே யதி சம்சாரே கோ விமுச்யேத மானவா. துர்லபமான மனுஷ ஜென்மம் கிடைச்சிட்டு வேத சாஸ்திராதிகள் படிச்சுட்டு இந்த விஷய சுகங்களில அட்டாச் ஆகிறவாளோட புத்தி அப்படிங்கிறது அது புத்தின்னு சொல்ல முடியாது, அது மூளை இல்லாத தனம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிற மனுஷன் எப்படி ஆக்கும்? முக்தனாவன். இந்த சம்சார சக்கரங்களில மறுபடியும் மறுபடியும் அதப்பதிச்சு புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் மறுபடியும் மறுபடியும் நடக்கிறது. விவரமில்லாதவன் அப்படி செய்யலை. துர்லபமான மனுஷ ஜென்மம் கிடைச்சிட்டு வேத சாஸ்திரங்கள் அபியசிச்சுட்டு நல்ல ஞானம் உண்டாயிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த சுக போகங்களில ஆசக்தி உண்டாகிற மனுஷன், அப்படி இருக்கிற மனுஷனுக்கு இனி எப்படி ஆக்கும் அவனுக்கு ஒரு முக்தி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸ்லோகம் 50. ந அதஹா பரதரம் லோகே கொஜித் ஆச்சரியம் அல்புதம் புத்திரதார கிருஹாசக்தஹ பண்டிதஹ பரிகீயதே. நாத பரதரம் லோகே கொஜிதாச்சரியம் அல்புதம் புத்திரதார கிருஹாசக்த பண்டித பரிகீயதே. புத்திரன், மனைவி, வீடு இப்படின்னு இருக்கிற அட்டாச்மெண்ட் இருக்கிற பண்டிதன், அந்த பண்டிதன் அப்படின்னு புகழ்த்துறத விட பெரிய ஒரு ஆச்சரியம் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. இந்த எல்லா ஞானமும் கிடைச்சதுக்கு அப்புறமும் நான் என்னோடது, என்னோட மனைவி, என்னோட புத்திரன், என்னோட வீடு இப்படின்னு ஆசக்தி இருக்கிற பண்டிதன், அப்படி இருக்கிற பண்டிதன் அப்படின்னு புகழ்த்துறதுல அதை விட ஆச்சரியம் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. அவன் எப்படி ஆக்கம் பண்டிதனாகிறான்? அவன் இதெல்லாம் படிச்சானா விரக்தி பாவம் அவனுக்கு வர வேண்டாமா? அப்படி விரக்தி பாவம் வராதக்கு மறுபடியும் இந்த குடும்பத்தை பிடிச்சுட்டே இருக்கிறத அவன் எப்படி ஆக்கம் பண்டிதனாகிறான்? இதை விட ஒரு ஆச்சரியம் வேற என்ன இருக்கு? ஸ்லோகம் 51. ந பத்யதே யஹ சம்சாரே நரஹ மாயா குணைஹி த்ரிபிஹி சஹ வித்வான் சஹ ச மேதாவி சாஸ்திர பாரங்கதஹ ஹி சஹ. ந பத்யதே ய சம்சாரே நரோ மாயா குணைஸ்த்ரிபிஹி ச வித்வான் ச ச மேதாவி சாஸ்திர பாரங்கதோ ஹி சா. சத்குணம், ரஜோகுணம், தமோகுணம் இப்படின்னு இருக்கிற 3 குணங்கள், அதாவது இங்க மாயா குணைஹி த்ரிபி, இப்படி இருக்கிற 3 குணங்களால இந்த சம்சார பந்தனத்துல இல்லாம இந்த சம்சார சக்கரத்துல பந்தனாயி தீராத்த ஏதொரு மனுஷன் இருக்கானோ அவனாக்கும் பண்டிதன் அப்படின்னு சொல்றார் ஸ்ரீசுகன். அவனாக்கும் புத்திமான், அவனாக்கும் சாஸ்திரங்களோடு அந்த டாப் லெவல பார்த்தவன் அப்படின்னு சொல்றார் ஸ்ரீசுகன். படிச்சு பட்டம் பெற்றுட்டு காரியமில்லை, அதை யூஸ் பண்ணணும், பிராக்டிக்கல் ஆயிட்டு கொண்டு வரணும். சாஸ்திர விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிட்டு இந்த சம்சார சக்கரத்துல மறுபடியும் ஆசக்தி இருந்தானா அவனை எப்படியாக்கும் பண்டிதன் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால
பகவானோட தத்துவத்தை எல்லாம் தெரிஞ்சிட்டு இந்த சம்சார சக்கரம் அப்படிங்கிறது நசிக்க கூடின விஷயமாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு நசிக்காத்த பகவானில மனசை கொண்டு போய் சேர்த்ததுக்கு ஆராக்குமோ முயற்சி பண்றா. அவனாக்கும் பண்டிதன், அவனாக்கும் புத்திமான், அவனாக்கும் சாஸ்திரங்களோடு அந்த டாப் மோஸ்ட் பதவிய கண்டவன். ஸ்லோகம் 52. கிம் யதா அத்யயனே ந அத்ர திருடபந்த கரேண ச படிதவ்யம் தது ஏவ ஆசு மோஜயேத் பவபந்தனாத். கிம் யதாத்யயனேனாத்ர திருடபந்தகரேண ச படிதவ்யம் ததேவாசு மோஜயேல் பவபந்தனாத். சம்சாரத்தோடு கூட இருக்கிற பந்தம், இந்த வாழ்க்கையில சுகஜீவிதத்தோடு கூட இருக்கிற பந்தம் திருடப்படுத்துற படிப்பினால என்ன பிரயோஜனமாக்கும் இருக்கு? சம்சார பந்தனத்திலேந்து மோஜிப்பிக்கிற என்ன விஷயம் இருக்கோ அதையல்லவா நம்மளெல்லாம் படிக்கணும். மறுபடியும் மறுபடியும் இந்த பலவிதமான வாழ்க்கைய தகுந்த மாதிரி, வாழ்க்கைக்கு உதவுற மாதிரி படிப்பை படிச்சு என்னவாக்கும் பிரயோஜனம்? இந்த வாழ்க்கையிலேந்து முக்தமாகறதுக்கான படிப்பல்லவா நம்மளெல்லாம் படிக்கணும். அஜ்ஞான சம்பந்தமான விஷயங்களை படிச்சு என்ன பலன்? ஞான சம்பந்தமான விஷயங்களை அல்லவா படிக்கணும். முக்திக்கு என்னெல்லாமாக்குமோ ஹெல்ப் பண்றது அதையல்லவா படிக்கணும் அப்படின்னு ஸ்ரீ சுகன் கேட்கிறார். ஸ்லோகம் 53. கிருஹ்ணாதி புருஷம் யஸ்மாத் கிருஹம் தேன பிரகீர்த்திதம் க்வ சுகம் பந்தன ஆகாரே தேன பீதஹ அஸ்ம்யஹம் பிதஹ. கிருஹ்ணாதி புருஷம் யஸ்மாத் கிருஹம் தேன பிரகீர்த்திதம் க்வ சுகம் பந்தனாகாரே தேன பீதோஸ்ம்யஹம் பிதா. மனுஷால கிரகிக்கிறதுனால ஆக்கும் கிரகம் அப்படின்னு பேரு உண்டாச்சு. இந்த மனுஷாலையெல்லாம் இப்படி ஸ்வீகரிக்கிறதுனாலே ஆக்கும் வீடுக்கு பேரு கிரகம் அப்படின்னு. இப்படி நம்மளையெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள பந்திச்சு போடவ இந்த வீடு, இதனால என்னவாக்கும் சுகம் அப்படின்னு கிடைக்கிறது. அப்பா அதனால நான் அந்த கிரகம் அப்படிங்கறதையே பயந்துக்கிறேன், வீடு அப்படிங்கறதையே பயந்துக்கிறேன். எனக்கு வீடுன்னு வேண்டாம், எனக்கு என்னை இங்க கட்டி போடுற மாதிரியாக்கும் தோணுறது அப்படின்னு சொல்றார் ஸ்ரீ சுகன். ஸ்லோகம் 54. ஏ அபுதா யஹ அபுதா மந்தமதயஹ விதினா முஷிதாஹ ச ஏ தே பிராப்ய மானுஷம் ஜென்ம புனர்பந்தம் விஷந்தி உதா. ये बुधामन्तमदयो विधिना मुषिदाश्च ये ते प्राप्य मानुषं जन्म पुनर्बन्धं विशन्त्युदा. அஞ்ஞானிகளாயிருக்கிறவா, புத்தி இல்லாதவா, அதே மாதிரி விதி ஏமாத்தினவா, இவாளுக்கெல்லாம் ஆக்கும் இந்த மனுஷ ஜென்மம் கிடைச்சிட்டும் சம்சார பந்தத்துல மறுபடியும் மறுபடியும் முழுகி போறா. அப்படி இல்லைன்னா இந்த மனுஷ ஜென்ம கிடைச்சதுல சந்தோஷப்பட்டு இந்த மனுஷ ஜென்மத்தை இந்த சரீரத்தை ஒரு வாகனமாயிட்டு வச்சுண்டு இந்த ஜீவனை, இந்த மனுஷ சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவனை பகவானோட நாமங்களை பாடி பாடி நடந்து அந்த ஜீவனை முக்தி பதத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு சாதிக்கும். அப்ப புத்தி இல்லாததுனாலேயாக்கும் இப்படி இந்த லௌகிக விஷயங்களில ஆசக்தி வந்து முழுகிறது, சம்சார பந்தத்துல மறுபடியும் மறுபடியும் அட்டாச்மெண்ட் உண்டாகிறது. இப்படின்னு எல்லாம் ஸ்ரீசுகன் அப்பாவான வியாசர் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறதையாக்கும் பார்க்கிறோம். அதுக்கு வியாசர் என்னவாக்கும் பதில் சொல்றார் அப்படிங்கிறதாக்கும் அடுத்த ஸ்லோகம் 55வது ஸ்லோகம். ஸ்லோகம் 55. ந கிருஹம் பந்தன ஆகாரம் பந்தனே ந ச காரணம் மனசா யஹ விநிர்முக்தஹ கிருஹஸ்தஹ அபி விமுச்யதே. ந கிருஹம் பந்தனாகாரம் பந்தனேன ச காரணம்
മനസായോ வினேர்முக்தோ ഗൃഹസ്ഥோபி விமுச்யதே. வீடு அப்படிங்கிறது ஒரு ஜெயிலாக்கும்னு நீ நினைச்சுக்கண்டா. அங்க ஆரும் உன்னை கெட்டி ஒன்னும் போடலை. அது காராகிரகம் ஒன்னும் கிடையாது. அது பந்தனத்துக்கு காரணமும் ஆகிறதில்லை. மனசாக்கும் பந்தன காரணம் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ புத்ரா அப்படின்னு வியாசன் ஸ்ரீசுகன் கிட்ட சொல்லுறார். மனசால முக்தனானவன் வீட்டுக்குள்ள உக்காந்தானாலும் முக்தனாய்தான் இருக்கான். அவன் வீட்டுக்குள்ள இருந்தானாலும் அவரோட மனசு அப்படிங்கிறது ஃப்ரீயா இருக்கு. அந்த மனசாக்கும் பந்தன காரணம். அந்த மனசை பிடிச்சு கட்டி கண்ட்ரோல்ல பண்றதுக்கு சாதிச்சானாக்கா உனக்கு வீட்டுக்குள்ளேயே வசிக்கலாமே குழந்தை அப்படின்னாக்கும் அப்பாவான வியாசன் ஸ்ரீசுகன் கிட்ட சொல்றது.